உங்களுக்கு வாய்ப்பு தருகின்ற போது அவர்கள் நல்லவர்கள், உங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்றால் அவர்கள் நயவஞ்சகத்தோடு செயல்படுறார்கள், பழிவாங்கு நோக்கத்தோடு செயல்படுறாருன்னு ஒரு பொய்யான தகவலை சொல்றது. அது சீர்காழி தொகுதி என்பது தனி தொகுதி தான், அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த தனி தொகுதியை தனக்கே ரிசர்வ் செய்து கொடுங்கள் என்று கேட்பது போல இருக்கிறது அவர் கொடுக்கக்கூடிய பேட்டி. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறப்ப நீங்க ஏன் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏத்துக்க உங்களுக்கு மனம் வர மாட்டேங்குது. ஏன்? பதவியின் மேல எவ்வளவு உங்களுக்கு வெறி இருக்குங்கிறத நீங்க பேசுற நடந்துக்கிற நடைமுறையிலேயே தெரியுது. இதை செஞ்சவங்களும் இந்த சேர்மன் எலெக்ஷன்ல தூக்குறதுக்கான வேலையை செஞ்சவங்களும் நம்ம கட்சிக்காரங்க தான். இந்த அதிமுக கட்சியை சேர்ந்தவர்கள் தான், உள்ளடி வேலை பார்த்தவங்க தான். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி தொகுதியில் முக்கியமாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் PV பாரதி அண்ணன் அவர்கள் இப்போ வந்து நயவஞ்சகத்தோடு செயல்படக்கூடிய முன்னாள் அமைச்சர் OS மணியன் அவர்களோடும் இதே மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பவுன்ராஜ் அவர்களோட இணைஞ்சு என்னால் செயல்பட முடியாது, முக்கியமாக பழிவாங்குற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அப்படின்ட்டு சமீபத்திய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்துங்க? அண்ணன் பாரதி அவர்களை பற்றி சொல்லணும்னா 2011 மதிப்பிற்குரிய அண்ணன் PV பாரதி அவர்கள் சேர்மனாக தேர்வு செய்யப்படுகிறார். அவரை தேர்வு செய்து யாரு? அண்ணன் OS மணியன் அவர்கள் தான் இவர் சேர்மனாக தேர்வு செய்கிறார். அதன் பிறகு 2016 சட்டப்பேரவை தேர்தல் வருது. இந்த 2016 சட்டப்பேரவை தேர்தலின் போது இவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாரு, வெற்றி பெறாரு. அப்போ இவருக்கு சீட்டு கொடுத்தது யாரு? இந்த OS மணியன் தானே கொடுத்தாரு, அண்ணன் தானே கொடுத்தாங்க. அதன் பிறகு 2021 சட்டப்பேரவை தேர்தல் வந்துடுது, மாவட்டம் பிரிக்கப்படுது. மதிப்பிற்குரிய OS மணியன் அவர்கள் மண்டல பொறுப்பாளராகவும் அண்ணன் S பவுன்ராஜ் அவர்கள் மாவட்ட செயலாளராகவும் இங்கே பதவி வைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்த்து தானே மறுபடியும் பாரதிக்கு 2021 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு தராங்க. அப்போ இந்த இயக்கத்தில் உங்களுக்கு 3 முறை சட்டமன்ற தேர்தலில் 96 ஒரு வாட்டி நீங்கள் போட்டிடுறீங்க, 2016 ஒரு முறை சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டிடுறீங்க, 2021 ஒரு முறை சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டிடுறீங்க. 3 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கியது யார்? இந்த இயக்கம். மதிப்பிற்குரிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் OS மணியன், மதிப்பிற்குரிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் S பவுன்ராஜ் அவர்கள். இவங்க தானே உங்களுக்கு வாய்ப்பு தராங்க. வேறு யாரும் வாய்ப்பு தந்தா? உங்களுக்கு வாய்ப்பு தருகின்ற போது அவர்கள் நல்லவர்கள், உங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்றால் அவர்கள் நயவஞ்சகத்தோடு செயல்படுறார்கள், பழிவாங்கு நோக்கத்தோடு செயல்படுறாருன்னு ஒரு பொய்யான தகவலை சொல்றது. இதெல்லாம் பதவி மேல் கொண்ட வெறி. இது போன்ற வெறியெல்லாம் அண்ணன் பாரதி அவர்களுக்கு வந்திருக்கவே கூடாது. ஒரு அரசியலில் மிக முதிர்ச்சி அடைந்தவர் அவர். அவரை குறைச்சி நம்ம மதிப்பிட முடியாது. அரசியலில் முதிர்ச்சி அடைஞ்சவர், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர், இளம் தலைமுறைகளுக்கு வழி விட்டு விலகி செல்வது தான் நல்லது. அது சீர்காழி தொகுதி என்பது தனி தொகுதி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த தனி தொகுதியை தனக்கே ரிசர்வ் செய்து கொடுங்கள் என்று கேட்பது போல இருக்கிறது அவர் கொடுக்கக்கூடிய பேட்டி. நேற்று அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அண்ணன் பாரதி அண்ணன் கொடுத்த பேட்டியிலேருந்து என்ன தெரியுதுன்னா, சீர்காழியை எனக்கு மட்டும்தான், என்னை தவிர்த்து யாருக்குமே கொடுக்க கூடாது என்கின்ற குரோத எண்ணத்தோடு பேசக்கூடிய ஒரு செயலாக இது தெரிகிறது. இப்ப பாரதி அண்ணனை தவிர்த்து வேற யாருமே கட்சியில இல்லையா? அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லையா? உங்களுக்கு 3 முறை வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல, ஒரு முறை சேர்மன் பதவி கொடுத்திருக்காங்கல்ல, அடுத்தபடியே உங்களுக்கு மேல உள்ள சீனியர்லாம் இருக்கிறாங்கல்ல, ஒன்று அவங்களுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கீழே உள்ள அடுத்த கட்ட தலைவர்களுக்கு தானே, மற்ற உள்ளவங்களுக்கு தானே தரணும். உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறப்ப எல்லாரும் அரவணைச்சு எல்லாரும் ஒற்றுமைப்படுத்தி ஒன்றுபடுத்தி தானே உங்களை ஜெயிக்க வச்சோம், ஜெயிச்சிங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறப்ப நீங்க ஏன் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏத்துக்க உங்களுக்கு மனம் வர மாட்டேங்குது. ஏன்? பதவியின் மேல எவ்வளவு உங்களுக்கு வெறி இருக்குங்கிறத நீங்க பேசுற நடந்துக்கிற நடைமுறையிலேயே தெரியுது. இப்ப 3 முறை எம்எல்ஏங்க, ஒரு முறை சேர்மன், எதுவுமே அனுபவிக்காத கழக தொண்டல் அந்த இயக்கத்தில் இருக்க தானே செய்யறான். எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு, சுபபோகங்கள்லாம் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு, நீங்க இந்த இயக்கத்தின் மேலேயே நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இந்த இயக்கத்தில் வேற யாருக்காவது சீட்டு கொடுத்து அவங்க மேல குறை சொல்றீங்க. மாவட்ட செயலாளர் ஓரவஞ்சனையாக போறாரு, மந்திரி ஓரவஞ்சனையோட செயல்படுறாரு, பழிவாங்கு நடவடிக்கையோட செயல்படுறாருன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. உங்களை மீறி வேற யாருக்காவது கொடுத்துட்டா அப்போ இந்த பதவியை உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி தரணும்னு சொல்றீங்களா? வேற கட்சிக்காரனே இல்லை, அதான அர்த்தம். அதுக்கு அவங்க பேசுறடைய பேச்சுடைய அர்த்தம் என்ன? இது உள்ளபடியே அவர் செய்த செயல் நேற்று உள்ளபடியே மன வருத்தம் தாங்க, மன வருத்தமான செயல் தான். அதை ஏற்றுக்க முடியாது. பாரதி அண்ணன் சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. எதுவுமே எதிர்பார்க்காம ஒண்ணுமே கொடி பிடிக்கிற தொண்டன் இருக்காங்க கட்சியில, சரிங்களா? அவங்களாம் என்ன அனுபவிச்சான்? இப்போ நான் இருக்கிறேன். நம்ம இப்போ பவுன்ராஜ் அண்ணங்கிட்ட போய் நான் மாவட்ட செயலர்கிட்ட போய் நான் எனக்கு ஒரு கோரிக்கையை கேட்டேன். அமைச்சர்கிட்ட போனேன், அண்ணா எனக்கு ஒரு கூட்டுறவு சங்க தலைவர் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேன், சரிங்களா? நான் மாவட்ட செயலர்கிட்ட சொல்றேன்ப்பா, நீ போப்பான்னு யார் அமைச்சர் OS மணி அண்ணா சொல்லிட்டாங்க. நான் அண்ணன் மாவட்ட செயலர்கிட்ட நான் கேட்டேன், இது மாதிரி பவுன்ராஜ் அண்ணன்ட்ட கேட்டேன், போப்பா நான் பண்ணி தரேன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை, அங்கே இருக்கிற சூழ்நிலை எனக்கு பண்ண முடியாத சூழ்நிலை போயிடுச்சு. அதுக்காக நான் கட்சி விட்டு நான் கட்சிக்கு எதிராக போட்டி கொடுத்தேன்னா சொல்லுங்க. நான்லாம் எதுவுமே எதிர்பார்க்காத தொண்டனாச்சே. கூட்டுறவு சங்க தலைவரை வேற ஆளுக்கு விட்டு கொடுப்பா, நீ அடுத்த முறை சேர்மன் ஆயிடலாம், ரிசர்வேஷன் தான்ப்பா,
நீ சேர்மன் ஆயிடலான்னு என்கிட்ட சொன்னாங்க. ரிசர்வேஷன் வந்துருச்சு, 5 பேர் ஜெயிச்சோம், இன்னும் 3 பேர் ஜெயிக்க முடியல கட்சியில், சேர்மன் ஆக முடியாத நிலைமை ஆயிடுச்சு. போராடணும், கடைசி வரையும் போராடணும், ஆக முடியல. அதுக்காக இந்த இயக்கத்தை விட்டு போக முடியுமா? இதை செஞ்சவங்களும் இந்த சேர்மன் எலெக்ஷனில் தூக்குறதுக்கான வேலையை செஞ்சவங்களும் நம்ம கட்சிக்காரங்க தான். இந்த அதிமுக கட்சி சேர்ந்தவங்க தான், உள்ளடி வேலை பார்த்தவங்கலாம். இப்போ நாங்களாம் போய்ட்டு அந்த கட்சி விட்டு 12 இடத்துல அதிமுக ஜெயிக்க வேண்டியதுங்க. மலர்மேட்டில் 5 இடத்துல தான் நாங்கள் ஜெயிச்சோம். இது தூக்குறதுக்கு காரணமாக இருந்தவங்கலாம் நம்ம கட்சியை சார்ந்தவங்க தான், எங்கள் கட்சி இயக்கத்தை சார்ந்தவங்க தான். இது மாவட்ட செயலாளருக்கும் தெரியும், மந்திரிக்கும் தெரியும். சரிங்களா? அதுக்காக எனக்கு சேர்மன் கிடைக்கல, என்ன தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கட்சி விட்டு போக முடியுமா? எதுவுமே அனுபவிக்காதவங்க நாங்கள்லாம். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இந்த அரசியலை வச்சு நீங்கள் எல்லாம் சொத்து சேர்த்துக்கிட்டு எல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு கடைசியில் உங்களை தவிர்த்து வேறு யாருக்காவது வாய்ப்பு போனால் அவங்க மேலே குற்றச்சாட்டு வச்சிடணும். இது என்ன அரசியல் நாகரிகம்? இது என்ன அரசியல் அணுகுமுறை? இது என்ன அணுகுமுறைன்னு கேட்குறேன். இது போன்ற கீழ்த்தரமான அரசியலை பாரதிய அண்ணங்கிட்டேருந்து நான் எதிர்பார்க்கல. ஏன் முக்கியமாக மயிலாடுதுறை அப்படிங்கிற மாவட்டம் பிரிக்கப்பட்டது வந்து 2020. அதற்கு முன்னாடி நீங்கள் பிவி பாரதியனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதாக சொல்கிறீங்க. அதாவது அப்பையும் ஒட்டுமொத்த ஒருங்கிணைந்த நாகை மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளராக இருந்தது வந்து முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் தான். அப்போவே வாய்ப்பு வழங்கியிருக்காரு. இல்லைங்க, ஒரு முறை இல்லைங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். 1996 சட்டமன்ற தேர்தலில் தனி தொகுதியில் சீர்காழி தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஒரு வாய்ப்பு தராங்க. அப்போ அவர் தோல்வியை தழுவுறாரு. அடுத்த முறையாக 2011 சேர்மன், யூனியன் சேர்மனுக்கு போட்டியிடுறாரு. முறைப்படி அம்மா அறிவித்த வேட்பாளர் வந்து செல்லையன் அப்படிங்கிறவர், ஒரு சகோதரர், அவரை தான் அறிவிக்கிறாங்க. அம்மா அறிவித்த வேட்பாளரை, அதாவது எனக்கு சேர்மன் பதவி தரலன்னா நாங்கள் திமுக பக்கம் போய்டுவோன்னு மிரட்டி சேர்மன் ஆகிறார் இவர். வேறு வழி இல்லாமல் சில அரசியல் சரி ஒரு கட்சிங்கிற கோட்பாட்டில் நம்ம தவறாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்போது இருக்கக்கூடிய அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்கள்லாம் சரி இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி இவர் சேர்மன் ஆக்குறாங்க. அன்னைக்கு சேர்மன் ஆக்குனப்ப ஓஎஸ் மணியன் வந்து நல்லவராக இருந்தார். யார்? பிவி பாரதி அண்ணனுக்கு. இன்னைக்கு கெட்டவராக தெரிறாரு. என்னோட கேள்வி அதுதான், அவர் சொல்கிற கேள்வி அதுதான். நயவஞ்சகர்கள் சொல்கிறாரு. பிவி பாரதி அண்ணனை சேர்மன் ஆக்குறப்ப நல்லவராக தெரியப்பட்ட ஓஎஸ் மணியன் அவர்கள் இன்னைக்கு கெட்டவராக தெரிகிறாரு. அதன் பிறகு 2016 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. யாரு? பிவி பாரதிக்கு. ஜெயிக்கிறாரு, ஜெயிச்சு சட்டப்பேரவை உறுப்பினராக ஆகிறாரு. அப்போ அந்த வாய்ப்பை கொடுத்து யாரு? இந்த கட்சி தானே, இந்த இயக்கம் தானே. அதன் பிறகு 2021 வாய்ப்பு கொடுக்குறாங்க. இவர் தோற்றுறாரு, பாரதி அவர்கள் தோல்வி. அப்போ ஒரு நபருக்கு 3 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்தது இந்த இயக்கம். ஒரு முறை சேர்மனாக இருந்திருக்காரு. இப்போ தலைமை அறிவிக்குது. தலைமை எடப்பாடியார் வந்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு ரிப்போர்ட் எடுத்து ஒரு வேட்பாளரை எடப்பாடியார் அவர்கள் அறிவிக்கிறார். எடப்பாடியார் அறிவிச்ச வேட்பாளர் ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குங்கிறனா? இந்த கட்சிக்கு உண்மையா இருக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, உண்மையா இருக்கிற நீங்க செய்யக்கூடிய வேலையா அது? என்னுடைய கேள்வி அதுதான். இந்த இயக்கத்திற்காக நான் அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கிறேன்னு சொல்றாரு பாரதி அண்ணன். அர்ப்பணிப்புனா என்ன? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறதுக்கு பேர் தாங்க அர்ப்பணிப்பு. நீ எப்போ உங்களுக்கு கிடைக்கலங்கிறதுக்காக தானே நீங்க அதை குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன உண்மையான தொண்டன் அந்த இயக்கத்துக்கு? என்னுடைய கேள்வி அதுதான். முழு அர்ப்பணிப்பு உள்ளத்தோடு நான் பணியாற்றுறேன்னு சொல்றீங்க. அப்ப எடப்பாடியார் அறிவிச்ச வேட்பாளரை முழு அர்ப்பணிப்பு உள்ளத்தோடு நீங்க ஏத்துக்கிட்டு வேலை பார்க்கணும். தேர்தல் களத்தில் இறங்கி இருக்கணும். அர்ப்பணிப்புன்னு நீங்க சொல்றதுக்கே அருகதை இல்லாத நபர் வரலாம். பதவி ஆசை உச்சத்துக்கு தலைக்கு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இவங்களெல்லாம் ஆட்டுது. இது வந்து இதை எப்படி சொல்லணும்னு தெரியல இந்த நிலைப்பாட்டை. ஐயா, இப்போ பிவி பாரதி அண்ணன் அவர்களை தொடர்ந்து இப்போ விஜிகே செந்தில்நாதன் அண்ணன் அவர்களும் தன்னோட பொறுப்பிலிருந்து விலகிறதா அறிவிச்சிருக்காங்க. இப்போ பொதுவாக இந்த அரசியல் சூழ்நிலையில் உங்களோட கருத்து என்ன? முக்கியமாக மாவட்ட செயலாளர் அவர்கள் மேலேயும் இப்போ முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்கள் மேலேயும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. முக்கியமாக நயவஞ்சகர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சு இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். ஓஎஸ் மணியன் அப்படிங்கிற ஒரு நபர் இல்லை அப்படின்னா விஜிகே செந்தில்நாதன் அவர்களுடைய குடும்பமே இன்னைக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். ஒரு காலகட்டத்தில் அவருடைய தந்தை மறைவுக்கு பிறகு, விஜிகே செந்தில்நாதன் அவர்களுடைய தந்தை மறைவிற்கு பிறகு எண்ணற்ற பல பிரச்சனைகளை கிராமம் பல பிரச்சனைகள் சந்தித்த குடும்பம். அந்த பிரச்சனைகளெல்லாம் இருந்து மீண்டு வருவதற்கு உதவி புரிந்தவர் அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்கள். இன்னைக்கு நயவஞ்சகர்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் இன்னைக்கு சொல்லலாம். நாக்கு தானே, எப்படி வேணாலும் பிரட்டி பேசலாம், அதில் ஒன்றும் இது இல்லை. ஓஎஸ் மணியன் அப்படி என்ற ஒரு மனிதர் இல்லை என்றால் விஜிகே குடும்பமே இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டெல்லாம் அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்கள் மீதும், அண்ணன் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பவுன்ராஜ் அவர்கள் மீதும் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் விஜிகே செந்தில் அவர்கள் வைக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து.